உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இப்போ தாலி நம்ம பெண்கள் இப்போ கட்டுறது அப்படிங்கிறது தமிழுடைய கலாச்சாரமே இல்லை அப்படின்லாம் சொல்லப்படுது. உண்மையா சார்? அது உண்மையா ஆரியர்கள் கொண்டு வந்ததா? நம்மள்ட்ட இருந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஆரியர்கள். சமஸ்கிருதம் மொழி வடிவம், எழுத்து வடிவம் வருவதற்கு முன்பாகவே தமிழ் தன்னுடைய ஆட்சியை இங்கு கையில் எடுத்து வைத்திருக்கிறது என்பது பதிவு. இவை அனைத்துமே தமிழிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை இன்று சமஸ்கிருதம் என்கின்ற அடையாளத்தோடு நம்மீதே அது திணிக்கப்படுகிறது. நாமும் ஏற்றுக்கொண்டு சமஸ்கிருதத்திற்கு முதன்மை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் வார்த்தைகளை சொன்னால்தான் இறைவனை வழிபட முடியும் என்கின்ற கருத்தை தமிழர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஏற்றுக்கொண்ட காரணத்தின் அடிப்படையினால் தமிழ் இன்று புறந்தள்ளப்பட்டு இன்று மந்திரங்களாக சமஸ்கிருதம் வலுப்பெற்றிருக்கிறது. இப்பொழுது திருவள்ளுவருக்கு பூநூல் போட்டு விட்டார்கள், காவி போட ஆரம்பித்து விட்டார்கள், பட்டை அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள், குங்குமம் வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். திருவள்ளுவர் எழுதிய தமிழில் சமஸ்கிருதம் இருக்கிறது என்பது பைத்தியக்காரத்தனம். காரணம் என்னவென்றால், இந்த இந்து மதம் என்கின்ற அந்த கோட்பாட்டுக்குள் செல்கின்ற பொழுது கருவறைக்குள் இவர்கள் வரக்கூடாது என்பது அழுத்தமான பதிவு. திராவிடர் முன்னேற்ற கழகத்தை அண்ணா அவர்கள் தொடங்கிய பொழுது அண்ணா அவர்களுக்கே ஒரு பெரிய எண்ணம் இருந்திருக்காது, நாம் இப்படி கோட்டையிலே ஆட்சியை பிடித்து விடுவோம், நம் கட்சி இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைந்து விடும் என்று. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு எழுத்தாளர் இன்பா அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். போன வீடியோவில் நம்ம இந்த திராவிடர்கள், ஆரியர்கள், ஸோ இவங்களை பற்றி நான் நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ தமிழ் மொழியை பற்றி பேசணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் சார். ஏன்னா இருக்கிறதுலே பழமையான மொழி தமிழ் மொழி தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் நடுவில் ஒரு காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா பழமையான மொழி அப்படின்னா அது சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று நம்ம மொழி, இப்போ நம்ம பேச்சு வழக்கிலே பார்த்திங்கன்னா நிறைய சமஸ்கிருதம்லாம் கலந்துருக்கும். ஸோ எப்படி தமிழுக்கு முன்னாடியே சமஸ்கிருதம் வந்துருச்சா இல்லை திணிக்கப்பட்டுச்சா சார்? எப்படி அது எதனால் அது ரொம்ப பழமையான மொழின்னு சொல்கிறாங்க? தமிழுக்கு முன்னால் சமஸ்கிருதம் வந்துச்சாங்கிறது ஏற்புக்கோ அல்லது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இதோ இல்லை. தொடர்ச்சியாகவே திட்டமிட்டு தமிழை புறந்தள்ள வேண்டும் என்கின்ற முயற்சி என்று கூட நான் சொல்ல மாட்டேன். தான் சார்ந்த ஒரு மொழியை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று ஒரு சிலர் எடுக்கக்கூடிய நகர்வு என்று எடுத்துக்கொள்ளலாம். தமிழ் மொழிதான் முதன்மையான மொழி என்பதற்கு ஆதாரங்கள் பல இருக்கிறது. சாந்தி பரப்பு என்பவர் நம்ம திருவள்ளுவர் மாவட்டத்தில் ஒரு ஆராய்ச்சி செய்கின்றார். ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது சுமார் 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்க மனிதன் வாழ்ந்ததற்கான தடயங்கள் இருப்பதாக அவர் கண்டுபிடிக்கிறார். அதன் பின்பு வேறொரு ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது தமிழர்கள் பயன்படுத்தப்பட்ட ஒரு தாலி கண்டுபிடிக்கப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்கு. ஆப்பிரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தை சார்ந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதாக சொல்கின்றார், பழங்குடி மக்கள். இந்த மக்கள் தான் மூத்த பழங்குடியினராக இருக்கிறார்கள் என்பதுதான் ஆய்வாளர்களுடைய கண்டுபிடிப்பு. அந்த கண்டுபிடிப்பின் அடிப்படையில் அவர்கள் பேசுகின்ற அந்த மொழி, அவர்கள் உபயோகப்படுத்துகின்ற அந்த வார்த்தைகளில் தமிழில் நாம் உபயோகப்படுத்துகின்ற பெரும்பாலான வார்த்தைகள் அங்கு இருக்கிறது. இவர்கள் தமிழர்களுடைய முன்னோடிகள் என்கின்ற ஒரு அடையாளம் அங்கு வைக்கப்படுகின்றது. அதுபோல சமீப காலத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போல ஊடகங்களில் அல்லது சமூக வலைதளங்களில் குறுஞ்செய்திகளாக வரக்கூடியதில் கொரியா மொழியில் தமிழ் சார்ந்த வார்த்தைகள் பெருவாரியாக இருக்கிறது. ஜப்பான் மொழி, ஜப்பான் மொழியிலும் அது சார்ந்த விடயங்கள் இருக்கிறது. ஆனால் சமஸ்கிருதத்தில் தமிழ் மொழிகள், அதாவது தமிழ் மொழியில் சமஸ்கிருதம் கொண்டு வரப்பட்டது என்கின்றதற்கு சில உதாரணங்கள் நான் சொல்கிறேன். நான் தீயை குறித்து சொல்கிறேன். தீ என்பதும் நெருப்பென்பதும் சமஸ்கிருத வார்த்தை என்ற பதிவாக்கி கொண்டு இருக்கிறது. ஆனால் தீ என்பது தேய் என்கின்ற வார்த்தையின் ஒரு மாற்றம் தான் தீ. இரு மரங்கள் தேய்ந்து அல்லது இரு கற்கள் தேய்ந்து உருவாகின்றது தான் தீ. இதை மனிதன் முதலாக அந்த உரசலில் இருந்து தான் தீ பிறக்கிறது என்பதின் அடிப்படையில் தேய்த்தல்,
என்பதுதான் தீயாக உருமாற்றப்படுகிறது. நெருப்பு என்கின்ற பொழுது நெருங்கி உரசுகின்ற பொழுது பிறக்கின்ற பூ, நெருப்பு என்று தான் குறிப்பிட்டார்கள். காலகட்டத்தில் நெருப்பு என்று மாறிவிட்டது. இவை அனைத்துமே தமிழிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை இன்று சமஸ்கிருதம் என்கின்ற அடையாளத்தோடு நம்மீதே அது திணிக்கப்படுகிறது. நாமும் ஏற்றுக்கொண்டு சமஸ்கிருதத்திற்கு முதன்மை கொடுத்து கொண்டிருக்கிறோம். நிறைய கோவில் மந்திரங்களுமே சரி வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்துலாம் இருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்ல தான் மந்திரங்கள் கூறணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதிமுறைகள் இருந்தாலும் இதற்கு முன்னாடி நம்ம சமஸ்கிருதத்துல மந்திரங்கள் கூறினதுக்கும் காரணம் என்ன சார்? சமஸ்கிருதம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள் சொல்றாங்க. ஒரு இசை சார்ந்தவர்கள் தங்களுடைய குரல் வளத்தை பெருக்குவதற்காக அவர் இசைத்து கொண்ட ஒரு மொழியாகத்தான் சமஸ்கிருதம் சொல்லப்படுகின்றது. ஆனால் புராணத்தில் அது இறைவனிடம் இருந்து கிடைத்தது என்கின்ற கதைகள் எல்லாம் சொல்லப்படுகின்றது. அந்த கதைக்கான விளக்கங்களை தேடி நான் செல்லவில்லை. இசை சார்ந்தவர்கள் தங்களுடைய குரல் வளத்திற்காக அவர்கள் உபயோகப்படுத்தப்பட்ட ஒலியின் உருமாற்றம் தான் சமஸ்கிருதம் என்பதாகத்தான் பதிவு. அதிலும் குறிப்பாக அந்த சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் வரிகளாக, அந்த வார்த்தைகளாக கிபி 2ஆம் நூற்றாண்டிற்கு பின்புதான் அவைகள் கொண்டு வரப்படுகிறது. அதற்கு முன்பே தொல்காப்பியம், அகத்தியம் போன்ற நூல்களும் குமரிக்கண்டத்தில் 3 சங்கங்கள் நடந்த பதிவுகளும் இருக்கின்றது. அப்படி என்றால் சமஸ்கிருதம் மொழி வடிவம், அதாவது எழுத்து வடிவம் வருவதற்கு முன்பாகவே தமிழ் தன்னுடைய ஆட்சியை இங்கு கையில் எடுத்து வைத்திருக்கிறது என்பது பதிவு. அதுபோல பாபிலோனியர்களை மையப்படுத்திய ஒரு செய்தி சொல்வார்கள். அது விவிலியத்தை மையப்படுத்திய ஒரு செய்தி. அந்த பாபிலோனியர்கள் அந்த ஒரு மொழி, ஒற்றை மொழியாக அவர்கள் இருந்தார்கள் என்கின்ற பதிவிற்குள் நாம் செல்கின்ற பொழுது அங்கு செமெட்டிக் என்கின்ற ஒரு வார்த்தை, ஒரு குழுவினர் பேசக்கூடிய ஒரு மொழி இருக்கிறது. அந்த மொழியில் தமிழ் சார்ந்த வார்த்தைகள் அதிகம் இருக்கிறது. அப்படி என்றால் அந்த பாபிலோனியர்கள் அங்கு பேசிய மொழியாக உருவகப்படுத்தப்படுகின்றது தமிழ் மொழி என்பதுதான். எனவே சமஸ்கிருதம் என்பது இன்று திணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த திணிக்கப்பட்டிருக்கக்கூடிய சமஸ்கிருதத்தில் இப்படியெல்லாம் வார்த்தைகளை சொன்னால்தான் இறைவனை வழிபட முடியும் என்கின்ற கருத்தை தமிழர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஏற்றுக்கொண்ட காரணத்தின் அடிப்படையினால் தமிழ் இன்று புறந்தள்ளப்பட்டு இன்று மந்திரங்களாக சமஸ்கிருதம் வலுப்பெற்றிருக்கிறது. இதுதான் உண்மை. ஓகே சார். அதே மாதிரி நீங்க தீ, நெருப்பு இதற்கான விளக்கங்கள் கொடுத்தாலும் திருக்குறள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்னதான் நம்ம தமிழ் மொழியில இருக்கு அப்படின்னு சொன்னோம், சில பேர் சொல்ற விஷயங்கள் சமஸ்கிருதத்திலயும் இருக்கு. அப்போ நீங்க திருக்குறள் அதாவது தமிழ் ரொம்ப பழமையான மொழின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அதுலயுமே சமஸ்கிருதம் இருக்குங்கிறதுனால அதுக்கு முன்னாடி, தமிழுக்கு முன்னாடி கூட மேபி சமஸ்கிருதம் வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த தமிழகத்துல சமஸ்கிருதம் வந்தது பல்லவ ஆட்சி காலத்திற்கு பின்புதான். அதற்கு முன்பாக தமிழகத்தில் சமஸ்கிருதம் வந்ததாக எந்த இடத்திலுமே பதிவு இல்லை, எந்த குறிப்புகளுமே இல்லை. பல்லவ ஆட்சி காலத்திற்கு பின்புதான் தமிழகத்தில், அதாவது பல்லவர் ஆட்சி காலம் கிபி 4ஆம் நூற்றாண்டு என்று நினைக்கிறேன். அந்த 4ஆம் நூற்றாண்டிற்கு பின்புதான் தமிழகத்தில் சமஸ்கிருதம் வருது. 4ஆம் நூற்றாண்டிற்கு பின்பு வந்த சமஸ்கிருதத்தை திருவள்ளுவர் 1ஆம் நூற்றாண்டிலே திருடிவிட்டார் என்பது ஒரு வியப்பான செய்தி. பரவாயில்ல, அவர்கள் அறிவாளிகளாகவே இருக்கட்டும். திருவள்ளுவருடைய வார்த்தை, அதாவது திருவள்ளுவரை குறித்தே பெரிய சர்ச்சைகள் இருக்கும், உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். திருவள்ளுவரை தாழ்த்தப்பட்ட ஜாதி என்று ஒரு சாரார் குறிப்பிட்டார், இன்னொரு வேளாளர்கள் என்கின்றார்கள், இன்னொரு கதை சொல்கின்றார்கள் அவர் அதாவது தையல்காரராக இருந்தார் என்று. ஏலேல சினேகன் என்கின்ற இலங்கையை சார்ந்த ஒரு வணிகனிடம் அவர் நூல் வாங்கி அந்த நூலை நெய்து அதன் அடிப்படையில் அவர் துணிகளை உருவாக்கினார் என்கின்ற ஒரு கதைகள் சொல்லப்படுகின்றன. ஏலேல சினேகன் எந்த ஆண்டு வாழ்ந்தான், அப்படி ஒருவன் இருந்தானா என்கின்ற அந்த தேடலுக்கெல்லாம் சென்றால் அப்படி ஒரு கதைகளை புனையப்பட்டு கொண்டிரு. இப்பொழுது திருவள்ளுவருக்கு பூநூல் போட்டு விட்டார்கள், காவி போட ஆரம்பித்து விட்டார்கள், பட்டை அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள், குங்குமம் வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் திருவள்ளுவர் சொன்ன வார்த்தைகளில் ஆதி பகவான் என்கின்ற வார்த்தை சமஸ்கிருதத்தை, ஆதி என்கின்ற வார்த்தை சமஸ்கிருதத்தை மையப்படுத்திய வார்த்தை என்கின்ற ஒரு கருத்தை பதிவிடுகிறார்கள். ஆனால் ஆதி என்கின்ற வார்த்தை தமிழ்தான் என்கின்ற வார்த்தையை தமிழ் அறிஞர்கள் அதை நிரூபித்து விட்டார்கள். திருவள்ளுவருடைய காலம் என்னவென்பதை மிகப்பெரிய கேள்விக்குறி. மறைமலை அடிகளார் அவர்கள் சார்பில் ஒரு தமிழ் குழு அமைத்து அவர்கள்தான் கிமு 31ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு திருவள்ளுவர் பிறந்திருக்க வேண்டும் என்ற பதிவை வைக்கிறார்கள்.
அதற்கு முன்பு வரை திருவள்ளுவர் எப்பொழுது பிறந்தார், எங்கு பிறந்தார், அதாவது பிறந்ததிலே கேள்வி இருக்கிறது. ஒரு சிலர் குமரியில் பிறந்தார் என்கின்றார்கள், ஒரு சிலர் மயிலையில் பிறந்தார்கள் என்கின்றார்கள். ஆனால் குமரியில் இன்றும் திருவள்ளுவர் வாழ்ந்ததாகவும் அவருடைய அதாவது ஔவையார் அவர்களை சார்ந்த விடயங்கள் இன்றும் குமரியிலே, குமரி மாவட்டத்திலே இன்றும் அவைகள் அடையாளங்களாக சில இடங்கள் சொல்லப்படுகிறது. எனவே திருவள்ளுவருடைய பிறப்பில் கேள்வி இருக்கிறது, திருவள்ளுவருடைய அந்த காலத்தில் கேள்வி இருக்கிறது. ஆனால் திருவள்ளுவர் எழுதிய தமிழில் சமஸ்கிருதம் இருக்கிறது என்பது பைத்தியக்காரத்தனம். காரணம் என்னவென்றால் திருவள்ளுவர் காலமும் சமஸ்கிருதம் வந்த காலமும் ஏறக்குறைய 4 நூற்றாண்டுகளுக்கு பின்பு அரங்கேறிய சம்பவங்கள். இதுதான் உண்மை. அதே மாதிரி திருவள்ளுவருடைய அந்த நூலை மொழிபெயர்த்தார்கள், அதாவது உரை எழுதியவர்கள் சமஸ்கிருதத்தின்பால் அவர்கள் ஈர்க்கப்பட்டு அதை சார்ந்த விடயங்களை அவர்கள் இடைச்சொற்களாக கொண்டு வைத்ததின் விளைவுதான் திருவள்ளுவருக்கு இப்படி ஒரு நிலை. சார், அதே மாதிரி இருக்கிறதுலே பழமையான காப்பியம் அப்படின்னா அது தொல்காப்பியம் சொல்லுவாங்க. இதற்கு முன்னாடி தமிழ்ல தொல்காப்பியம்க்கு முன்னாடி ஏதாவது ஒரு நூல்கள்லாம் அகத்தியம் என்கின்ற ஒரு நூல் தொல்காப்பியத்திற்கு முன்னாலே இருந்திருக்கிறது தமிழ் மொழியில். அதற்கு பின்புதான் தொல்காப்பியம். இந்த அகத்தியம் என்கின்ற நூலிலும் தமிழர்களுடைய கலாச்சாரம் சார்ந்த பதிவுகள் இருக்கிறது. அந்த பதிவுகளில் எங்கேயுமே சமஸ்கிருதம் சார்ந்த வார்த்தைகளோ சமஸ்கிருதத்தை மையப்படுத்திய பதிவுகளோ இல்லை. சமஸ்கிருதத்தை மையப்படுத்திய பதிவுகளும் இறைவனால் இவைகள் வழங்கப்பட்டது என்கின்ற பதிவுகளும் ஆரியர்களுடைய வருகைக்கு பின்பு அவை உருவாக்கப்பட்ட ஒரு அதிதீவிரமான ஒரு திட்டமிடுதல். அதற்கு இந்திய அரசாங்கமும் அதற்கு நிதிகள் வழங்கி அந்த மொழியை வளர்க்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்து அவர்கள் முயற்சித்த காரணமும் தான் இந்த ஒரு குளறுபடிகளுக்கான காரணம். ஆனால் தமிழ்தான் மூத்த மொழி என்பதை இப்பொழுது ஆய்வுகள் நிரூபித்து கொண்டே வருகிறது. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கின்றேன். சீனாவில் இருந்து யுவான் சுவாங் என்கின்ற அந்த ஒரு பயணி வருகின்றார். அவர் ஒவ்வொரு இடமாக அவர் சுற்றுப்பயணம் செய்து ஒவ்வொன்றாக ஆய்வு செய்கின்றார். அப்படி ஆய்வு செய்து தன்னுடைய குறிப்பில் எழுதுகின்றார், நான் தெற்கு பகுதியில் தமிழியே என்கின்ற ஒரு இனத்தை பார்த்தேன் என்று. அங்கே அவர் சமஸ்கிருதத்தை பார்த்தேன் என்றோ அல்லது திராவிடர்களை பார்த்தேன் என்றோ அவர் எழுதவில்லை. அப்பொழுதே நமக்கு தெரிந்து விடுகிறது இது ஏதோ ஒரு திட்டமிட்டு ஒரு இடைச்சொற்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனநிலை நாம் எல்லோருமே வந்துவிட்டோம். இன்று இந்து மதம் என்கின்ற அந்த கோட்பாட்டுக்குள் செல்கின்ற பொழுது கருவறைக்குள் இவர்கள் வரக்கூடாது என்பது அழுத்தமான பதிவு. ஆனால் இறை சமூகத்தில் எல்லோருமே சமம். ஒரு இறைவன், ஒரு தந்தை இருக்கிறார், உங்கள் வீட்டிலே உங்களுடைய அப்பா இருக்கிறார், அவருக்கு 2 குழந்தைகள் இருக்கிறது என்றால் 2 குழந்தைகளுக்குமே ஒரு சரிசமமான ஒரு உரிமை தான் கொடுக்கப்படும். அதுதான் தந்தைக்குள்ள அழகு. ஒரு இறைவனை தந்தையாக பார்க்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் மட்டும் நீங்கள் கருவறைக்குள் வரலாம், மற்றவர்கள் வெளியே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சித்தாந்தம் கொண்டு வந்து திணிக்கப்படுகிறது என்றும் அதை தமிழர்கள் ஏற்றுக்கொண்டு தங்களுடைய மொழி வளத்தையும் அதனாலே இழந்து கொண்டு நிற்பதும் இந்த மதம் சார்ந்த விடயத்தை நினைக்கின்ற பொழுது அது நமக்கே ஒரு வருத்தம் தருகிறது. அதிலிருந்து தமிழர்கள் மீண்டால்தான் தமிழர்களுடைய மொழியின் வளம் கூட அவர்களுக்கு தெரியும் என்பது என்னுடைய கணிப்பு. சார், இன்னொன்று நம்ம இதற்கு முன்னாடி பேசின வீடியோலே பார்த்தீங்கன்னா ஆரியர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் திராவிடம் அப்படிங்கிற ஒரு விஷயமே உருவானது. இந்த திராவிடம்ங்கிற விஷயம் உருவானதுக்கு அப்புறம் தான் தமிழன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டது, அவனுடைய கலாச்சாரம் அழிக்கப்பட்டது அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. இப்போ மொழியிலுமே அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பெரிய மாற்றம்லாம் ஏற்படுதா சார்? உண்மை அப்படிதான், அதுதான் உண்மை. காரணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிடம் தேசம் அப்படிங்கிறது எங்கு முதல் பதிவாகுதுன்னா பகவத புராணம் என்கின்ற ஒரு புராணத்தில் தான் அது பதிவாகுது. இந்த பகவத புராணம் எப்படின்னா இடைக்காலத்தில் வந்தது. ஆனால் மனுவை குறித்து பல புராணங்கள்ல வருது. அதாவது அட்சய புராணம் ஒன்றில் வருது, மகாபாரத புராணத்தில் வருது, இப்படி பவித்திர புராணம், இந்த 3 புராணத்திலேயுமே அந்த மனுவை குறித்து குறிப்பிடுகிறார்கள். அதிலே குறிப்பிட்ட 4 மனுவை குறித்து குறிப்பிடுகிறார்கள். பிரம்மனுடைய உடலில் இருந்து மனிதனும் மனுஷியும் தோன்றியதாக சொல்கின்றார்கள். முதல் மனு யாருன்னா சத்திய விஸ்தாரன் என்கின்றவன் தான் முதல் மனுவாக இருக்கிறார். இந்த மனு உலகம் அழிந்து விடுகிறது. அழிந்த பொழுது அந்த உலகத்தில் இருந்து தப்பித்த அந்த மனு தனக்காக தான் தப்பித்து விட்டோம் என்கின்ற மகிழ்ச்சியில் இறைவனுக்கு வேள்வி நடத்துகிறார். அப்படி வேள்வி நடத்துகின்ற பொழுது அவருக்கு ஒரு மகள் பிறக்கிறார். அந்த மகளுக்கு இடா என்கின்ற பெயர் அந்த மகளுக்கு. இந்த இடாவிற்கும் இவருக்கும் அந்த முதல் மனுவிற்கும் பிறக்கக்கூடிய குழந்தை தான் அதன் பிறகு உலகத்தை படைக்கக்கூடிய மக்களாக வருகிறார்கள். இந்த முதல் மனு ஆண்ட இடம்தான்
திராவிட தேசம் என்ற ஒரு குறிப்பு பதிவாகிறது. இந்த திராவிட தேசம் வந்து எங்க இருக்குன்னா, அதாவது கோதாவரி ஆற்றிற்கும் இன்றைய ஒரிசாவில் தான் அன்றைய திராவிட தேசம் இருந்ததாக அந்த புராணம் குறிப்பிடுகிறது. அதாவது பகவத புராணம் குறிப்பிடுகிறது. ஆனால் இந்த பகவத புராணம் வந்து இடைக்காலத்தில் உருவான ஒரு புராணம். எனவே அவர்கள் ஏதோ ஒரு கதையை சொல்கிறார்கள் என்று கூட வைக்காமல் அது உண்மை என்றே நாம் எடுத்துக்கொண்டால் கூட தமிழர்களுக்கும் திராவிடர்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, அவர்கள் ஆரியர்களுடைய ஒரு தோன்றல் தான் என்பதற்கு அழுத்தமான பதிவை இந்த புராணங்களை எடுத்து வைக்கிறது. இதற்கு யாரும் இதுவரை சரியான விளக்கம் சொல்லவில்லை. இந்த மனுவின் 63வது மனுவாக வந்தவர் தான் ராமன். இந்த ராமன் கூட அயோத்தி கூட அந்த வட இந்திய சார்புகளை மையப்படுத்திய ஒரு ஆட்சி பீடம்தான். எனவே திராவிடர்கள் என்கின்ற அந்த வார்த்தை ஆரியர்களோடு பின்னி பிணைந்து வருகின்ற ஒரு வார்த்தை. பெரியாரை மையப்படுத்தி பல கதைகள் இங்கு பேசப்படுகின்றன. திராவிடத்தை உருவாக்கியதில் பெரியாருக்கு முதன்மை பங்கு உண்டு. ஆனால் முதலாக தான் ஒரு இயக்கம் தொடங்க வேண்டும் என்று முடிவு செய்து பெரியார் அவர்கள் ஆரம்பிப்பதாக முடிவு செய்த இயக்கம் வந்து தமிழர் கழகம் என்கின்ற பெயரில் தான் அவர் அறிவிப்பதற்காக முயற்சிகள் எடுக்கப்பட்டது. காலையிலே அதை குறித்த பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன. நாம் தமிழர் கழகம் என்று அறிவித்து விடலாம் என்று. அப்பொழுது பெரியாரிடம் நெருக்கடிகள் கொடுக்கப்படுகின்றன. அந்த நெருக்கடிகள் என்னவென்றால், நம்மை சுற்றி இப்பொழுது மலையாளிகள் இருக்கிறார்கள், ஆந்திராவை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், கர்நாடகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் தனித்து தமிழர் கழகம் என்கின்ற பொழுது இவர்களை எல்லாம் நாம் இழக்க வேண்டியிருக்கின்றது. இதில் பெரிய பெரிய பணத்தை முதலீடு செய்யக்கூடியவர்கள், வழக்கறிஞர்கள், சமூக சேவர்கள் பலர் இருக்கிறார்கள். இவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நம்மளுடைய இயக்கத்தை நம்மால் வளர்க்க முடியாது. எனவே நாம் பேர் மாற்றத்தை செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் திராவிடர் கழகம் என்கின்ற பெயர் உருவாக்கம் செய்யப்பட்டது. இது வரலாற்று பதிவு. இன்று என்ற திராவிட கழகத்தை சேர்ந்தவர்களோ திராவிடர்களோ இதை மையப்படுத்தி பேசுவது கிடையாது. பெரியார் தொடங்குவதாக இருந்தது தமிழர் கழகத்தை தான். அப்படி என்றால் திராவிடம் என்கின்ற அந்த வார்த்தை எங்கெங்கு வலுப்பெறுகிறது என்பதை நாம் இங்கு புரிய வேண்டும். அதுபோல திராவிடர் முன்னேற்ற கழகத்தை அண்ணா அவர்கள் தொடங்கிய பொழுது அண்ணா அவர்களுக்கே ஒரு பெரிய எண்ணம் இருந்திருக்காது, நாம் இப்படி கோட்டையிலே ஆட்சியை பிடித்து விடுவோம், நம் கட்சி இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைந்து விடும் என்று. எனவே அவர்களை பொறுத்த மட்டும் நாம் இந்திய எதிர்ப்பு அந்த சார்ந்து பயணித்த பொழுது அவர்களுக்கு ஒரு வளர்ச்சி வந்தது. அவர்களுடைய தமிழ்கள் ஈர்க்கப்பட்டது, அவர்களுடைய திராவிடம் ஈர்க்கப்பட்டு தமிழ்நாட்டை அவர்களுடைய கையிலே கொடுக்கவில்லை. தமிழ்நாட்டிற்குள் இந்தி திணிக்கப்படுகிறது என்கின்ற பொழுது அவர்கள் எதிர்க்கிறார்கள், தமிழை பாதுகாக்க போராடுகிறார்கள் என்கின்ற அடிப்படையிலும் அவர்கள் பேசிய அடுக்குமொழிகள் தமிழுக்கு ஒரு உயிரை கொடுத்தது என்கின்ற அடிப்படையில் தான் தமிழன் இந்த நாட்டை இவர்கள் ஆண்டால் தமிழ் வளர்ச்சி அடையும் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் திராவிடத்தை வளர்ச்சியாக கொண்டு சென்றார்கள், தமிழை பின்னோக்கி கொண்டு சென்று விட்டார்கள். இதுதான் பதிவு உண்மையிலே. ஓகே, இப்போ நம்ம நிறைய கலாச்சாரம் ஃபாலோ பண்றது வந்து ஆரியர்கள் கொண்டு வந்தது தான், அது வந்து தமிழர்களுடைய கலாச்சாரமே இல்லை அப்படின்ட்டு ஒரு சில ஆய்வுகள் நமக்கு வந்து சொல்லும்போது, இப்போ தாலி வந்து நம்ம பெண்கள் இப்போ கட்டுறது அப்படிங்கிறது தமிழுடைய கலாச்சாரமே இல்லை அப்படின்லாம் சொல்லப்படுது. உண்மையா சார்? அது உண்மையா ஆரியர்கள் கொண்டு வந்ததா? நம்மள்ட்ட இருந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஆரியர்கள், அவ்வளவுதான். அது நம்மளுடைய கலாச்சாரம் தான். அதாவது பழைய காலத்தை பொறுத்த மட்டில் ஆண்களுக்கு இன்பம் என்கின்ற வார்த்தை, அதாவது ஒரு மனிதனுக்கு இன்பம் என்பது இரண்டு தான். ஒன்று அவன் போதை இன்பம், அப்பொழுது கள்ளு போன்ற போதைப் பொருட்கள் இன்பமாக இருந்தது. இன்னொன்று மாது, இந்த இரண்டும் தான். பெண் சார்ந்து மனிதன் மயங்கி இருந்த காலம். இன்று உலகத்திலே பல, நீங்கள் பார்த்தீர்கள் பல விவிலியம் இருக்கிறது, இன்னும் பல மதம் சார்ந்த நூல்கள் இருக்கிறது, பெரிய பெரிய எழுத்தாளர்கள் எழுதிய நூல்கள் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் உலகத்திலே அதாவது பெரிய பெரிய எழுத்தாளர்கள் இருந்தால் கூட உலகத்திலே அதிகப்படியாக பேசப்பட்ட ஒரு கருப்பொருள் எதுன்னா பெண் சார்ந்த எழுத்துகள் மட்டும்தான். நீங்கள் அது எந்த திசையில் சென்றாலும் சரி, எந்த மொழியில் சென்றாலும் பெண் சார்ந்த எழுத்துக்கள் தான் கருப்பொருளாகவும் இருக்கிறது, நிறைய எழுதப்பட்ட பொருளாகவும் இருக்கு. இறையை கூட அவ்வளவு எழுதியிருப்பார்களா என்பது தெரியாது, பெண் சார்ந்து எழுதப்பட்டது அதிகம். அப்படி என்றால் முதலிலிருந்தே மனிதனுடைய மனதோடு ஒரு தேடலை உருவாக்கிய ஒரு கருப்பொருளாக பெண் இருந்திருக்கிறார். எனவே ஒரு பெண் தனக்கானவளாக இருக்க வேண்டும், தான் நேசிக்கக்கூடிய பெண்
தான் சார்ந்து இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு மனிதனுடைய மனதிலே இருந்திருக்கிறது. அதன் வெளிப்பாடுதான் முதலாக பெண்ணை அவர்கள் ஒரு பெண்ணை பிடித்திருக்கிறது, அந்த பெண் தனக்கானவள் என்பதை பறைசாற்ற வேண்டும். காரணம் இப்பொழுது அந்த காலத்தில் இப்பொழுதுதான் நமக்கு ஒருவனுக்கு ஒருத்தி, இந்த பெண்ணை நாம் தொடக்கூடாது என்ற சட்டங்கள் எல்லாம் இருக்கு. அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்க வாய்ப்பில்லை. எனவே தான் நேசிக்கக்கூடிய பெண் இவள் எனக்கானவள் என்பதை பறைசாற்றுவதற்காக பண ஓலையில் அவளுடைய பெயரை எழுதி அதை ஒரு நூலில் கட்டி அவளுடைய கழுத்திலே அணிந்திருந்தார்கள். இதுதான் தாலி என்கின்ற அந்த மரபுக்கு கொண்டு செல்வதற்கான களத்தை உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய அடையாளம் அதுதான். பண ஓலையில் இவள் என்னுடையவள் என்பதை எழுதி அவளுடைய கழுத்திலே கட்டி வைத்திருந்தான். அது அடையாளம். இந்த பெண்ணை தொடுவதாக இருந்தால் இது இவளுடைய பெண்ணப்பா, இவளுடைய மனைவி, நாம் தொடக்கூடாது என்கின்ற ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வருவதற்கு தமிழன் ஏற்படுத்திய அடையாளத்தை மதம் என்கின்ற போர்வையில் அவர்கள் அங்கு சென்று அதை எடுத்து நீ 3 முடித்து போட வேண்டும், அந்த 3 முடித்து போடுவதற்கு முன்னால் இந்தந்த மந்திரங்கள் சொல்ல வேண்டும் என்று அந்த மந்திரத்திற்கு 1000 விமர்சனங்கள் இருக்கிறது. அதை நான் இப்பொழுது சொல்ல விரும்பவில்லை. 1000 விமர்சனங்கள் இருக்கிறது. அந்த தமிழாக்கம் செய்து அதை நேரடியாக சொன்னால் தாலி கட்டுவது நாம் யோசித்து விடுவோம் என்று கூட பதிவுகள் சொல்கிறார்கள். இது இருக்கிறது. எனவே தமிழனிடம் இருந்து எடுக்கப்பட்டதுதான் தாலி என்கின்ற அந்த கலாச்சாரம். இன்று அவர்கள் மதம் என்கின்ற போர்வையில், அதாவது ஆரியர்கள் என்று நாம் சொல்லலாம், அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய பல விடயங்கள் தமிழர்களிடமிருந்து எடுத்து மதத்தின் மீது அதை கொண்டு போய் திணித்து அவர்கள் கொண்டு வந்து நிரூபித்து விட்டார்கள். அதாவது மொத்தமா தமிழர்கள் ஃபாலோ பண்ண ஒரு கலாச்சாரத்தை இது இந்து மதத்தினருக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு உருமாறி ஆரியர்கள் கொண்டு அதில் நிறைய மூட நம்பிக்கைகளையும் அவர்கள் கொண்டு வந்து திணித்தார்கள். முதலில் நமக்கு பெரிய வழிபாடு சிவலிங்க வழிபாடா இருந்திருக்க வேண்டும், தமிழர்களுடைய வழிபாடு. அது நம்ம கடந்த இதில் கூட நாம் குறிப்பிட்டோம். சிவலிங்க வழிபாடாக அதன் பின்பு நிறைய கடவுள்கள். உங்களுக்கு பாலகங்காதர திலகர் அவர்களுடைய வருகைக்கு பின்புதான் விநாயக சதுர்த்திக்கான முக்கியத்துவம் வளர்ச்சி அடைந்தது. அதாவது அவர் பாம்பேயில் அந்த ஊர்வலங்கள் நடத்தி அப்படி கொண்டு வந்த பின்புதான் அந்த விநாயகர் சதுர்த்திற்கு ஒரு முக்கியத்துவம் வந்தது. அது இன்று தமிழகத்திலும் பெரு இடங்களை அதை ஆக்கிரமித்து விட்டது. இனி அது தமிழனிடம் இருந்து அதை பிரிக்க முடியாது. அது ஒரு மதம் சார்ந்த வழிபாட்டு முறைமைக்கு சென்று விட்டது. எலியை கொன்றுவிடக் கூடாது என்று பாலகங்காதர திலகர் தடுத்ததாகவும் என்கின்ற ஒரு செய்திகள் எல்லாம் உண்டு. அதை எலியை கொல்லக்கூடாது என்று. காரணம் அப்போது ஒரு கடுமையான நோய் ஒன்று பரவி கொண்டிருந்தது. எலியினால் அந்த நோய் வருகிறது என்ற ஒரு பெரிய பரபரப்பு இருந்த பொழுது அதை கொல்லக்கூடாது, அது இறைவனுடைய வாகனம் என்கின்ற கருத்தீட்டில் தடுக்கப்பட்ட கதைகள் எல்லாம் உண்டு. அது அவர்கள் சார்ந்த விடயம். ஆனால் இங்கு பார்த்தீர்கள் என்றால் நிறைய மத கலாச்சாரங்கள் அங்கிருந்து கொண்டு வந்தப்பட்டு இடைக்காலத்தில் சொருகப்பட்டது தான் தமிழர்கள் மீது. தமிழ் எழுத்துக்கள் இப்ப நம்ம நார்மலா ஒரு விஷயம், ஒரு கலாச்சாரம் அப்படிங்கிறது உருமாறி வரும்போது தமிழ் எழுத்துக்களும் அதே மாதிரி உருமாறி வந்திருக்கா? ஏன்னா ஏன் இந்த சந்தேகம் அப்படின்னா, குறிப்பிட்டு நம்ம கோவில்களில் போகும்போது கல்வெட்டில் இருக்கிற எழுத்துக்கள்லாம் இப்போ சாதாரண என்ன மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாக அது புரியாது. அதற்கான ஒரு படிப்பு படிச்சிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதற்கான விளக்கங்கள் நம்ம கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தமிழ் எழுத்துக்களும் உருமாறி இருக்கா சார்? ஆமாம், தமிழ் எழுத்துக்கள் உருமாறி இருக்கு. அப்பப்போ மாற்றங்கள் பயன்பட்டிருக்கு. நீங்கள் எம்ஜிஆர் அவங்களுடைய காலத்தில் கூட தமிழ் எழுத்தில் மாற்றம் உண்டு. அந்த லை அது மாற்றம் செய்தார்கள். முன்பு இருந்த லை எல்லாம் மாற்றி இருக்கும், இப்போ மாற்றம் செய்ய. எனவே தமிழ் மொழிகள் மாற்றம் செய்யப்பட்டது. இப்போது நவீனத்திற்கு ஏற்ப சில அது சார்ந்த மென்பொருளில் நாம் எப்படி பதிவேற்றம் செய்வது சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் உலகத்தின் முதல் குடி, மூத்த குடி தமிழன் என்பதற்கான ஆதாரங்கள் நிறையவே இந்த உலகத்தில் பரவி இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி. நான் விவிலியத்திலே ஒரே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். விவிலியத்தில் ஒரு இடத்தை குறிப்பிடுவார்கள், ஊர் என்கின்ற ஒரு இடத்தை குறிப்பிடுவார்கள். ஊர் என்பது தமிழனுடைய ஒரு வார்த்தை. அதாவது இந்த மக்கள் கூடி இருக்கக்கூடிய ஒரு பகுதியை ஊர் என்று அழைப்பார்கள். இது விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்பொழுது சொல்லப்படுகிறது என்றால், மனிதன் உருவாக்கம் கண்டு ஆபிரகாம் என்கின்ற ஒரு கதாபாத்திரம் எல்லாம் வந்த அந்த காலகட்டத்தில் தான் ஊர் என்கின்ற பகுதியில் இவர்கள் தங்கி இருந்தார்கள் என்கின்ற ஒரு பதிவு வருகின்றது. அப்படி என்றால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது தமிழனுடைய அந்த ஒவ்வொரு பதிவுகள் ஒவ்வொரு இடத்தில் இருந்தே வந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் நம்மளுடைய மொழியின் வளத்தையோ நம்மளுடைய மொழியின் ஆளுமையோ நாம் இந்த மண்ணிற்கு முதன்மையானவர்கள் என்கின்ற அடையாளத்தையோ
தமிழர்கள் இன்று இழந்து ஒவ்வொரு இடமும் யாசகம் கேட்டு கொண்டிருக்கின்றார்கள். நான் தமிழன் தான் என்று சொல்வதையும், இந்த மண் என் சார்ந்தது என்று சொல்வதையும், இந்த பூமியில் நான் தான் முதல் குடியாக வந்தேன் என்று சொல்வதையும் இன்று தமிழன் யாசகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்பதுதான் நிஜம். சார், நம்ம இதற்கு முன்னாடி பேசின வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வழிபாட்டு முறை அப்படிங்கிறதே பெண் தெய்வங்கள், பெண்களை மையப்படுத்தி தான் நம்ம வழிபாட்டு முறைகளே இருக்கும் அப்படின்னு, அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிட்டு வருதோ அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கா சார்? உண்மைதான், இப்போ அப்படிதான் கம்மியாயிட்டு தான் வந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண் சார்ந்த கடவுள்கள் நிறைய உருவாக்கம் கண்டு கொண்டே இருக்கிறது. முதலில் பார்த்தீர்கள்னா நம்ம கிராமங்களில் வந்து இந்த எல்லை சாமி என்று சாமிகள் வைத்திருப்பார்கள். அதன் பின்பு சின்ன சின்ன சாமிகள் சில இருக்கும். ஆனால் பெரும்பாலான சாமிகளில் சக்தியை மையப்படுத்திய விடயங்கள் பெருவாரியாக இருக்கும். அது அனைத்து ஊர்களிலும் இன்று சென்று பார்க்கின்ற பொழுது ஏதாவது ஒரு இடத்தில் சக்தியை மையப்படுத்தியோ சிவலிங்கத்தை மையப்படுத்தியோ பதிவுகள் இருக்கும். ஆனால் இன்றைய சூழலில் இந்த காளியம்மா இவர்களை எல்லாம் வழிபடுபவர்கள், இசக்கி அம்மா, காளியம்மா என்கின்ற கதாபாத்திரங்கள் எல்லாம் வழிபடுபவர்களை பார்த்தீர்கள் என்கின்ற ஒரு அடையாளத்தை கொண்டு வந்து யாரை நிறுத்துவார்கள்? தாழ்த்தப்பட்ட மக்கள் வழிபடக்கூடிய கடவுள்கள் இவர்கள். உயர்ந்த ஜாதிக்காரர்கள் அல்லது உயர்வான அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்களுக்கான கடவுள் என்று பார்த்தால் திருப்பதி பெருமாள் அப்படி என்று சில கடவுள்களை அவர்கள் உயர்வாக வைத்து விட்டார்கள். அப்படி வைக்கின்ற பட்சத்தில் கூட இந்த பெண் தெய்வங்கள், பெருவாரியான பெண் தெய்வங்களை பார்த்தீர்கள் என்றால் இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் அல்லது அவர்கள் கொலைகாலம் அப்படி இருக்கக்கூடியது அப்படி என்கின்ற ஒரு கலாச்சாரத்திற்குள் கொண்டு சென்று விட்டார்கள். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அந்த ஆண் தெய்வங்களுக்கு அதிகாரங்களும் அவர்களால் தான் எல்லாம் முடியும் என்கின்ற அடையாளங்களும் அதிகப்படுத்தப்படுகின்றது. பெண்கள் புறந்தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். விஞ்ஞான யுகத்தில் பெண்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். மத யுகத்தில் பெண்கள் பின்தங்கி கொண்டிருந்தால் கூட விஞ்ஞான யுகத்தில் பெண்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். பெண்கள் தங்களை பெண்கள் என்று உணர்வதற்கு இப்பொழுது மதங்கள் உதவி கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். ஓகே சார், நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக பேசுனீங்க. இதற்கு பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா திராவிடம் பற்றியும் தமிழர்களுடைய கலாச்சாரம் பற்றியும் தொடர்ந்து பேசுவோம் சார். உங்களுடைய தெளிவான விளக்கத்திற்கு நன்றி. நன்றி, வணக்கம். மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.